Hello friends, welcome to Parkavi recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபீஸ்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான முருங்கைக்காய் புளி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா செஞ்சலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துறேன். நீங்கள் வெங்காயத்தை இது மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போதும், சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இது இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா ஐட்டம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோடு சேர்ந்து அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை நல்லா கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நிறையா சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அதனால கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு. பாருங்கள், குழம்பு நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். இது அடிஷ்னல் தான், நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் விழுது சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மைக்கு வரும். அதனால தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் குழம்பு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது. பாருங்கள்,
இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடையில ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மேலே நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.